சிறு பிராயம் முதல் வயசாகிறது வரைக்கும் வந்துட்டோம். அப்பவும் சும்மா இருக்கிறோம், கர்த்தருடைய வேலையை செய்யறது இல்ல. இன்னொன்னு, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து ரட்சிப்பு பூர்ணமாக இடம் வரைக்கும் வந்துட்டோம், அப்பவும் கர்த்தருடைய வேலையை செய்யறது இல்ல. இப்ப ஒரு நாளை எடுத்துக்கிட்டா, ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லேலூயா சும்மாவே இருக்கிறோம், அப்பவும் கர்த்தருடைய திட்டத்தை செய்யறது இல்ல. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பார்த்து சொல்றாரு, கடைசியாக 11ஆம் மணி வேளையில சும்மா இருக்கிற வேறு சிலரை பார்த்து. யாரை பார்த்து? வேறு சிலரை பார்த்து. அல்லேலூயா. காலையில போகும்போது அவன் இல்ல, இருந்தா அவன் அழைச்சிருப்பாரு. ஸ்தோத்திரம். இப்போ 9 மணிக்கு போகும்போது வேற கொஞ்சம் பேர் வந்திருக்கான், 12 மணிக்கு போகும்போது அப்பவும் வேற. ஸ்தோத்திரம். இப்ப சாயங்காலம் 11ஆம் மணி வேளை, அதாவது 5 மணிக்கு வராரு. அல்லேலூயா. இப்ப வந்து பார்த்தா காலையில உள்ளவன் எல்லாம் திருச்சபைக்கு போயிட்டான். இந்த சும்மா இருக்கிற ஒரு கூட்டம் வேறு சிலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்பவும் கடை தருவா, காலையில இருந்து சாயங்காலம் வரை வேணா தூங்கி தூங்கி கழிச்சிட்டியே, காலையில இருந்து சாயங்காலம் வரை வேலை உலகம் அது இது நீ போயிட்டியே, இப்பவாவது நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இப்பவாவது திருச்சபைக்கு போனோன்னு ஆண்டவர் சொன்னா, இவன் அங்க வந்து எப்படி இருக்கான்? சும்மாவே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க? அதற்கு ஒரு பதில், அல்லேலூயா, ஆண்டவரே ஒருவரும் எனக்கு வேலை தரல. ஆமென். ஒருவரும் என்ன கூப்பிடல, ஒருவரும் சொல்றோம் எனக்கு மெசேஜ் பண்ணல, இன்னைக்கு ஜெபங்கிறது எனக்கு தெரியாது, ஒருவரும் சொல்லல, சாக்கு போக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், ஒருத்தர் உனக்கு மெசேஜ் பண்ணலதான், ஒருத்தர் உனக்கு கால் பண்ணி சொல்லலதான், ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ போ திருச்சபைக்கு. அல்லேலூயா. இப்ப போ, நீ போ, உனக்கும் ஏற்றபடி நான் கூலி கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு நீ 5 மணிக்கு சாயங்காலம் வந்தாலும் உங்களுக்கு கூலி இருக்கு. அல்லேலூயா. நீ காலையில வந்தாலும் உனக்கு கூலி இருக்கு. இந்த ஒன்று என்பதை நல்லா புரிந்து கொள்ளணும், இது நித்திய ஜீவனை பற்றினது. அதனாலதான் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கிறார். வேற யாரு எப்படி வேலை செய்தாலும் அவனவனுக்குரிய கிரியையை கேட்ட பலன் அவரோடு வருகிறது. ஆனால் நித்திய ஜீவன் என்பது ஒண்ணுதான். அல்லேலூயா. இந்த ஒன்று என்பதை குறித்து எல்லா இடங்களிலும் ஒன்று ஒரு தாலந்து வாங்கினவனை அது புதைத்து போட்டான்னா, ஏன் புதைச்சு போட்டான்? எதனால அவனுக்கு ஸ்தோத்திரம்? அவர் உடனே ஸ்தோத்திரம் அவனை இருளிலே, புறம்பான இருளிலே தள்ளினார்னா, அவன் நித்திய ஜீவனை புதைச்சு போட்டுட்டான். அல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனை புதைச்சு போட்டான், கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை புதைச்சு போட்டுட்டான். அதனாலதான் ஸ்தோத்திரம். உதாரணமாக இளையகுமாரன் கர்த்தருடைய அவ்வளவு சொத்தையும் வாங்கிட்டு சொத்தை பிரிச்சுட்டு போயிடுவாரு. இளையகுமாரன் எல்லாத்தையும் கொண்டு அழித்து போட்டுருவாரு. அல்லேலூயா. அழித்து போட்டுட்டு ஆஸ்திகள் எல்லாம் வசனம் சொல்கிறது வேசி இடத்துல அழித்து போட்ட இளையகுமாரன் திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வார் தானே? ஆனா ஆஸ்தியெல்லாம் அழிச்சவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு, ஒரே ஒரு தாளந்த புதைச்சி போட்டவன புறம்பான இருள தள்ளுறாரு. காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அந்த ஒன்று என்பது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை புதைச்சி போட்டுட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரம் அழைப்பை நீங்க புதைச்சி போட்டுட்டீங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற எல்லா தாளந்துகளையும் நீங்க அழித்தாலும் உங்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். ஆனா ஒரு தாளந்தை நீங்க புதைச்சி போட்டுட்டீங்கன்னா, அல்லேலூயா, ஒரே ஒரு மணி நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா, அல்லேலூயா, புறம்பான இருள்